பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், நம்ம நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஊழியமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, அப்படியே நம்ம எதையோ பிடிப்பதற்கு ஓடுகிறோம். ஆனா எதை பிடிக்கணும்னு நமக்கு தெரியல. கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ்ந்தாலே பிற ஆசீர்வாதங்கள், நாம் எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். பாருங்க, எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அருமையான ஒரு வார்த்தை. ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறதே கிடையாது, வேதத்தை வாசித்து தியானிப்பதும் கிடையாது. அப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஓடி ஓடி எதை சாதிச்சோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்குள்ளாக வாழாத ஒரு வாழ்க்கையில நம்ம எதை சாதித்து கொண்டு இருக்கிறோம்? எதையெல்லாம் வாங்கி இருக்கிறோம்? இன்னும் நிறைய பேர் கடனாளியா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம வேலை செய்யறோம்னு சொல்லிக்கிறோம், பிசினஸ் பண்றோம்னு சொல்றோம். ஆனா நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கடன், மன உளைச்சல்ல இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நாம் தேவனை தேடாததான் காரணம். நம்மை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவரை தேடணுங்கிற ஒரு யோசனை மனுஷனுக்குள்ள எப்ப வருதோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம். இப்படியாய் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார். தாவீது பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 30 அதிகாரம் 8 வசனம் தான் நமக்கு வாக்கு தத்துவம் இல்லையா? சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, அதாவது இழந்து போகும்போது ஆண்டவர் பேசல, அழுகும் போது பேசல, நெருக்கப்படும் போது தாவீதோடு பேசல, கூட இருக்கிறவங்களே கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பேசும்போது ஆண்டவர் தாவீதுட்ட பேசல. ஆனா தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, தாவீது கர்த்தரிடத்துல பேசும்போது கர்த்தர் பேச ஆரம்பித்தார். பேசுவது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றவும் ஆவலாயிருக்கிறார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 18, 19, 20 கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. வசனத்தை பாருங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுதலை செய்தான். கீழே நிறைய காரியத்துல விடுதலை செஞ்சு சமாதானமாய் தாவீது சகலத்தை திருப்பிக் கொள்ளுகிற காட்சியை இந்த 3 வசனத்துல நீங்க பார்க்கலாம். கர்த்தர் தாவீதோடு இடைப்பட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்துல பேசாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்காதபடிக்கு எத்தனை ஓட்டம் ஓடினாலும் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நம்ம பார்க்கவே முடியாது. மனம் திரும்புங்க. முதல்ல தேவ ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. இதுதான் கர்த்தரோட ராஜ்யம். இதையெல்லாம் செய்யாதபடிக்கு வெறுமையா ஓடுனீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு பார்க்கவே முடியாது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீங்க கற்றுக்கொண்ட அந்த பாடத்தின்படி உண்மை நாங்க முதல்ல நோக்கி கூப்பிட, தகப்பனே, வசனத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து வரும் நாட்களில் என் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.